தவம் மேற்கொண்ட அர்ஜுனன் ஈஸ்வரனிடமிருந்தும் இந்திரனிடமிருந்தும் அநேக திவ்ய அஸ்திர சஸ்திரங்களை பெற்று வந்துகிறார். அதாவது பிற ஆயுத பலத்தோடு திரும்புகிறான். மறுபுறம் பீமனோ அனுமனை சந்தித்து அவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வரப்போகும் போரிலே அவருடைய உதவியையும் பெற்று வந்து விடுகிறார். தம்பிகள் இருவரும் பெற்றிருக்கிற புதிய பலத்தை கேட்டு தருமன் சகிதம் நகுல சகாதேவன் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இதற்கிடையில் ஆங்காங்கே ராஜ சஞ்சாரம் செய்யக்கூடிய சில துறவிமார்கள் இருக்கிறார்கள், ரிஷிகள். அவர்கள் இந்த பாண்டவர்கள் தங்கி இருக்கின்ற இந்த காயம்ப வனத்தின் பக்கமும் சென்று அவர்களை கண்டு வருகிறார்கள். வந்தவர்கள் அப்படியே அஸ்தினாபுரமும் வருகிறார்கள். திருதராஷ்டிரன், பீஷ்மர், விதுரர் இவர்களிடமெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் படும் கஷ்டங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். அதை கேட்டு திருதராஷ்டிரன், விதுரர், பீஷ்மர் எல்லோருமே கவலை கொள்ளுகிறார்கள். ராஜபுத்திரர்கள் ராஜ சௌகரியங்களை அனுபவியாமல் ஒரு காட்டுவாசியைப் போல ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார்களே, அவர்கள் உணவுக்கு என்ன செய்வார்கள், உறைவிடம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை என்ன வேதனை தருவதாக இருக்கும் என்றெல்லாம் வெகுவாக வேதனைப்படுகிறார்கள். உறவின் பண்பே அதுதானே. ஆனால் ஒருவனுக்கு மட்டும் இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த செய்தி, ஆஹா, துன்பப்படுகிறார்களா, துன்பப்படட்டும் என்று நினைக்கிறான் துரியோதனன். அவனுக்கு ஒரு ஆசை, அவர்கள் துன்பப்படுவதை காதால் தானே கேட்கிறோம், கண்ணாலையும் பார்த்தால் மனம் மகிழ்மை என்ற எண்ணம். ஏனென்றால் சிலருக்கு இயல்பு பிறர் படுகிற துன்பத்தை ரசிப்பது, சேடிசம் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் அது. அவன் मित्र मेरे बड़ी इच्छा है कि मैं पांडवों का दुर्दशा की अपनी आंखों से देखूं, उनके सामने अपने सुख और ஐஸ்வர்ய का பிரதர்ஷன் கரும் என்று சொல்கிறார். இது என்ன என்றால், நண்பா கர்ணா, பாண்டவர்கள் படுகிற துன்பங்களை எல்லாம் என்னுடைய நேரான கண்களாலேயே நான் கண்டு ரசிக்க ஆசைப்படுகிறேன். அது மட்டுமன்றி நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் அவர்களை கண்ணுக்கு காட்டவும் ஆசைப்படுகிறேன். முஜே ஏக் உபாய் சுஜாகை மித்ர, அவர் கர்ணனுடனே சொல்லுகிறார். என்னிடமோ அது மாதிரியான ஒரு யோசனை இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதற்கு நீ உன்னுடைய தந்தையிடம் அனுமதி பெற்று வர வேண்டும். விஷயம் என்னடான்னா, காட்டில் விலங்குகள் எல்லாம் பசுக்களை எல்லாம் வளர்க்கிறார்கள். நாட்டில் பெரும் நாட்டு ஆட்சியில் இதெல்லாம் இருக்கும். காட்டில் இருக்கிற பசுக்கள், குதிரைகள் இவையெல்லாம் அவர்களுடையதாகவே இருக்கும். அவைகளெல்லாம் இப்போது எத்தனையாக இருக்கின்றன, அவைகள் எண்ணிக்கை பெருகி இருக்குமே, கண்டு வரலாம் என்று கூறி உன் தந்தையிடம் அனுமதியை மட்டும் பெற்றுவிடு. அங்கே சென்று பன்றிகளை வேட்டையாடி பொழுது கழிக்கலாம், பலவும் பார்த்து வரலாம். நீ கூறுவது போல பஞ்சபாண்டவர்களின் நிலையை அறிந்து வரலாம் என்று கர்ணன் கூறுகிறான். அதை மேலும் வலிவுபடுத்துகிறான் சகுனி. இந்த நிலையில் இவர்களுடைய உள்நோக்கம் தெரியாமல் திருதராஷ்டிரனும், சரி, நாட்டு வளம் காணப்போகிறார்கள், நம்முடைய ஆணிரைகள் எல்லாம், ஆணிரைகள் என்றால் இந்த பசுக்கள் கூட்டம், அவைகளையெல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றன, எந்த அளவுக்கு எண்ணிக்கையால் பெருகி இருக்கின்றன என்று பார்த்து தானே வரப்போகிறார்கள், போய் வரட்டும் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே என்னடா நடக்குதுன்னு சொன்னால், பஞ்சபாண்டவர்கள் கூடாரம் போட்டு இருக்கிற இடத்து பக்கத்தில் சித்திரசேனன் என்ற கந்தர்வன், இந்த கந்தர்வ ராஜனவன், இந்த கந்தர்வர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பல மாயாஜாலங்கள் தெரிந்தவர்களாகவும் மறைந்த தோன்றவும் தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படியானால் ஒருத்தன் அவனுடைய குடும்ப சகிதமாக அவனுடைய சேனை படைகளோட அங்கே வந்து ஒரு கூடாரம் போட்டுக்கொண்டு அவன் இந்த இயற்கை வளங்களை எல்லாம் கண்டு கழித்து வருகிறான். பணக்காரர்களின் பொழுதுபோக்கு அதுதானே. நம்மாளு துரியோதன இந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் படுற பாட்டை மிக அருகாமையில் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அங்கே வந்துடுறான். இங்கே வந்து கூடாரம் போடவும் இந்த சித்திரசேனன் என்ற அந்த கந்தர்வ ராஜா, ஏய், இந்த இடத்துல நீ கூடாரம் போடாது, நீ வேற எங்கேயாவது போய் போட்டுக்கோ,
நான் இங்கே என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வந்திருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் காடு பெருசாக இருக்குது, நீ எங்கேயாவது ஒரு மூலையில் போய் இருந்துட்டு போ. அவன் துரியோதனனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கவில்லை. அவன் வந்ததெல்லாம் பஞ்ச பாண்டவர்கள் என்ன சிரமப்படுகிறார்கள் அதை கண்டு கண்டு ரசிக்க வேண்டும் என்றல்லவா வந்திருக்கிறான். முடியாது, இது என் நாடு, நான் இங்கே இருக்க எவரையும் கேட்க தேவையில்லை. இப்படியான வாக்குவாதங்கள் இந்த சித்திரசேனனுக்கும் துரியோதனனுக்கும் வந்து விடுகிறது. உடனே கோபமுற்ற கந்தர்வன் இவன் மீது தாக்குதலை ஏவுகிறான். பலவிதமான மாயஜாலங்களை எல்லாம் செய்கிறான். மறைந்திருந்து தாக்குகிறான், திடீரென வந்து தாக்குகிறான். அநேக அம்புகளை ஒரே நேரத்தில் ஏவுகிறான். துரியோதனன் கொண்டு போன படையை நடுங்கி அததும் விட்டோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறது. கர்ணனும் சகுனியும் கூட துரியோதனனை தனித்து விட்டு ஓடிவிடுகிறார்கள். இப்படி ஒரு அனாதை நிலையிலே அந்த கந்தர்வனிடம் சிக்கி கொண்டு விடுகிறான் துரியோதனன். துரியோதனனை கட்டி அவனை கந்தர்வலோகமே இழுத்து சென்று விடுவது என்ற முறையிலே கட்டி வைத்து விட்டான் அந்த சித்திரசேனன். இதை பார்த்ததும் பீமனுக்கு அர்ஜுனனுக்கும் படுகுஷி. நம்ம இந்த பாடுபடுத்தின பையன் நம்ம கண்ணெதிரேயே இன்னொருவனால் துன்பப்படுத்தப்படுகிறான். இவனுடைய ராஜ சௌரியங்கள்லாம் எங்கடா போச்சு, அதிகாரம் ஆணவெல்லாம் என்ன போச்சு, படுனும் பாவி என்று அவர்களுடைய மகிழ்ச்சியில் இருக்கும்போது தர்மர் குறுக்கிடுகிறார். இது கூடாது, என்ன நம்முடைய சகோதரன் துன்பப்படும்போது நாம் மகிழ்வதா? என்னதான் ஆயினும் துரியோதனன் நம்முடைய சகோதரனாகச்ச, அவனை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது பீமன் எடுத்து உரைக்கிறார். அண்ணன், எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா நீங்கள்? இவன் தான் எனக்கு உணவில் விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தவன். இவன்தான் நம்மை அரக்கு மாளிகையில் வைத்து கொளுத்தி கொல்ல பார்த்தவன். இவன்தான், இதே துரியோதனன் தான் இந்த சூதாட்டத்தில் உங்களை ஜெயித்து திரௌபதியை அவமானப்படுத்தியவன். அப்படிப்பட்டவனுக்காக நீங்கள் இறக்கப்படுகிறீர்கள் என்று கேட்கும்போது, இல்லை, இது போன்ற நேரத்தில் தான் நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆகையினால துரியோதனனை போய் காப்பாற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறான். உடனே அர்ஜுனன், பீமா, அண்ணனுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாது, துரியோதனனை காப்பாற்றி வருவோம் வா என்று சொல்லும்போது, இவர்களை கண்ட மாத்திரத்திலே, நண்பர்களை வாருங்கள், உங்களுடைய விருப்பம் இவனை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்று சொன்னால் இப்போதே விடுவிக்கிறேன். எனக்கு இவனுடைய அகந்தை பிடிக்கவில்லை, ஆணவமாக நடந்து கொள்ளுகிறான். ஆகையினாலே உங்களுடைய நட்புக்காக வேண்டியும் உங்களுடைய விருப்பத்திற்காக வேண்டியும் இதோ இவனை விடுவிக்கிறேன் என்று விடுவித்து விடுகிறார். நாணத்தால் அவமானப்பட்ட துரியோதனன் வழியிலே போய் சகுனியை சந்திக்கிற, எங்கே மாமா நீங்கள் எல்லாம் போனீர்கள்? ஐயோ, உன்னை காப்பாற்ற தான் பெரும் படையை கொண்டு வரதுக்காக போனோம் நாங்கள் இருவரும், நீ அதற்குள் எப்படியோ வந்து விட்டாயங்க. இதனினும் அவமானம் ஒன்று இல்லை, நான் இருப்பதை காட்டிலும் உயிர் துறந்து விடலாம் என்று மனம் குமுறுகிறான் துரியோதனன். எஞ்சியதை நாளை காண்போமா?